வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி தமிழ் மிக்ஸில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சமையல் வீடியோ தான். அவரைக்காய் கறி வைக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் மிக்ஸ். நான் இந்த அவரைக்காய் தான் எடுத்து வச்சிருக்கிறேன். அவரையில் நிறைய வகை இருக்குது. ஆனால் எந்த வகை அவரையாக இருந்தாலும் நார்ச்சத்துகள் உள்ளடங்கிய ஒரு மரக்கறி தான். ஓகே, அதோடு கூட நான் நெத்தலி கருவாடும் சேர்த்து தான் சமைக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் முதல் தடவை என்னுடைய காணொளி பார்க்குறதா இருந்தால் யூடியூப்பில் தமிழ் மிக்ஸ் மீடியான்னு டைப் பண்ணிவிட்டு அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ, பெல் பட்டனையும் அமர்த்தி விடுங்கோ. ஓகே, அவரைக்காயை அப்படி சைட்டால் ரவுண்டாக வெட்டி வச்சிருக்கிறேன். சட்டி ரெடி, சூடாயிட்டுது. எண்ணெய் தேவையான அளவு. நான் எடுத்துருக்கிற வெங்காயத்துக்கு ஏற்ப நான் கொஞ்சம் விடுறேன். கடுகு ஒரு அரை தேக்கரண்டி அளவில். வெங்காயம் 2 ஒரு அளவான சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். சின்னதாக தான் வெட்டி வச்சுருக்கிறேன். அது வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக பெரிய வெங்காயம் வந்தவரையாக தான் முதல் நான் வெங்காயத்தை போட்டு வதக்குறேன். மூணு கல் உள்ளி வச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு லைட்டாக தாளிச்சுட்டு ரெண்டு பெரிய பச்சை மிளகாய், வதங்கி கொண்டு வரைக்க அரை மேசக்கரண்டி பெருஞ்சீரகம் போடுறேன். சில பேர் முதலே பெருஞ்சீரகம் போடுவேன். நான் எப்பவும் வதங்கி கடைசிக்கு கொஞ்சம் முதல் தான் போடுவேன். ஏன்னு சொன்னால் அந்த பெருஞ்சீரகம் எண்ணெயில் பொரியாமல் இருந்தால் அந்த உடலுக்கு கூட நல்லது தான். கடைசி சாப்பிடுக்க ஒரு தக்காளி சின்ன துண்டாக வச்சு அதையும் லைட்டாக தாளிக்கிறேன். சோஸ் ஆக்கியில் ஒரு துண்டு துண்டாக அப்படியே வேகட்டும். கழுவி வச்சுருக்கிற நெத்தலி கருவாடு அதை இதில் போட்டு வதக்கி எடுக்க போகிறேன். நெத்தலி கருவாடு வதக்கி வச்சு இந்த வாசம் வருது. ஓகே, இப்போ கழுவியை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காய் தட்டி நிறைஞ்ச மாதிரி இருக்குது. 5 நிமிஷத்தில் பிரட்டிக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு தூவி, இந்த நெத்தலி கருவாடில் உப்பு இருக்கும் கொஞ்சம் தூவி, உப்பெல்லாம் இன்னொரு குறைவாக போட்டுட்டு நான் எப்போதும் தேவையாக இருந்தால் தான் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவேன். இடையில ஒரு 5 நிமிஷம் அவிய விட்டுட்டேன். அப்படியே மூடி முக்கால் வாசிக்கு அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது. கிண்டி விட்டுட்டு திருப்பி மூடிட்டு இங்கால புளி கரைக்க போகிறேன். ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து கரைக்க போகிறேன். தண்ணியில் கொஞ்சம் ஊறட்டும். இங்கால இப்போ ஓரளவுக்கு அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது. 7 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லா பிரட்டிட்டு இந்த தூளில் எல்லாமே கலந்துருக்கு. மல்லி, சீரகம் எல்லாமே கலந்து செய்த தூள். மிளகாய், பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி இருக்கிற தூள் தான். 2 நிமிஷம் போட்டு அதை அப்படியே கலந்து விட்டுட்டு தூள் மணம் போகணும் தானே. அப்போ புளிக்கரசலை கொஞ்சம் வச்சு ஒரு 1/4 கப் தண்ணி தான் விடணும். சொன்னால் அந்த தூள் மணம் மட்டும் கொஞ்சம் அவியறதுக்கு புளி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அவியட்டேன். இப்போ 1/4 கப் 2 மேசக்கரண்டி அளவில் தான் தேங்காய் பால் விடுறேன். எப்பவும் கருவாட்டு கறிக்கு தேங்காய் பால் இருந்தால் தான் அந்த
ஊரில் சாப்பிட்ட சுவை இருக்கும். ஆனால் தேங்காய் பால் விடாமையும் செய்யலாம், கட்டாயம் இல்லை. எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, நல்லா இப்போ தண்ணியும் கொஞ்சம் நல்லா வற்றி இல்லை பிரட்டல் இந்த பதத்துக்கு வந்துட்டுது. நல்லா இறக்கிட்டேன்னு பார்த்தீங்களா? சூப்பரான சாப்பாடு ரெடி ஆயிட்டு. ஓகே, உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.